Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. டெலிவிகடன் நேர்களுக்கு வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கேன். வாரம் நம்ம டெலிவிகடன் சேனல்ல டெலிவிஷன் தொடர்பான பல எக்ஸ்க்ளூசிவான செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரமும் நான் பல தகவல்களோட வந்திருக்கேன். அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதாவது சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருந்த தொடர் அன்பேவா இந்த சீரியல் வந்து கூடிய விரைவில் வந்து முடிய போகுது. இந்த சீரியலுக்கு பதிலாக சரிகமபா ப்ரொடக்ஷனில் ஒரு புது சீரியல் வந்து தொடங்க இருக்குது. அந்த சீரியல் அப்டேட் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. அந்த சீரியல் பேர் வந்து மல்லி. இந்த சீரியலில் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிகிதா ராஜேஷ். அதாவது இதுக்கு முன்னாடி சூரிய வம்சம் அந்த மாதிரி சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லை, சீனியர் ஆக்டர்ஸுமே இந்த சீரியலில் வந்து நடிக்க இருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூர்ணிமா பாக்யராஜ் இருக்காங்கல்ல, அவங்களுமே இந்த சீரியலில் நடிக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, நளினியுமே இந்த சீரியலில் வந்து நடிக்கிறாங்க. இந்த சீரியலோட ஷூட்டிங் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தொடங்குச்சு. இந்த சீரியல் வந்து கூடிய விரைவில் டெலிகாஸ்ட் ஆகப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்போ இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் மகேஸ்வரி, அதாவது விஜயவே இவங்களுக்கு நம்ம நல்லா தெரியும். போன வருஷம் கூட இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருந்தாங்க. என்னன்னா இவங்க வந்து டிராவலை ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஆள், அதிகமாக டிராவல் பண்றது வந்து விரும்பக்கூடிய ஆள் இவங்க. போன வருஷம் வந்து கோவாக்கு போயிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அரபு நாடுகளுக்கு வந்து டூர் போயிருந்தாங்க. இதை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்கு, இன்னும் எங்கெங்க எப்பப்போ போகணும், எங்கெங்க டூர் போகணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட நிறைய திட்டம் இருக்கு, அதை செயல்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சித்தி, அண்ணாமலைன்னு ராடன் ப்ரொடக்ஷன் தயாரித்த பல சீரியல்களை நடிச்சவர் வந்து ரத்னகுமார். இப்போ வந்து கரண்டா அண்ணா சீரியலுமே அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அதாவது சினிமா ஆசையில பாளையங்கோட்டையிலேருந்து சென்னை கிளம்பி வந்தவர் தான் இந்த ரத்னகுமார். சென்னைக்கு வந்தோடனே பாக்யராஜ் கிட்ட சேர்ந்து வேலை பார்த்துருக்கிறாரு. சினிமாலையுமே அடியல் மாதிரியான கேரக்டர்ஸ்ல வந்து இவர் அதிகமாக பார்க்கலாம். இப்போ சீரியல்லையுமே நடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ கூட அண்ணா சீரியல்ல சனியன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வந்து இவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. இவருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் வந்து சினிமா தொடர்பான எந்த விழாக்கள்லையுமே கலந்துக்கவே மாட்டாராம். இவ்வளவு இவருக்கு வந்து க்ளோஸா இருக்கிறாங்கல்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட திருமணத்துலையோ இல்லை அவங்களோட பொண்ணு திருமணத்துலையோ இவர் வந்து கலந்துக்கவே மாட்டாராம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானே கல்யாணம் ஆகாதவன், எனக்கு இதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு விட்டுருவாராம். சீரியல் ஆக்டர் சந்தோஷி, இவங்க வந்து நம்ம ராடன் ப்ரொடக்ஷனோட சீரியல்ல பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லை, இவங்க பாப்பா படத்துலையுமே ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னன்னா சமீபத்தில் இவங்க மேக்கப் செமினார்ஸ், அதாவது மேக்கப் கிளாஸ் வந்து அதிகமாக நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட பிரான்ச்சை இப்போ ஆந்திராலையுமே சமீபத்தில் தொடங்கியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் ஸ்ரீலங்காவில் போய் ஒரு மேக்கப் செமினாரை வந்து நடத்தியிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த விதத்தினால இவங்க வந்து அதிருப்தி ஆகிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, அதாவது அங்கே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த சிலர் வந்து நான்வெஜ் சாப்பாடை வந்து இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம். சந்தோஷி வந்து வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவாங்களாம். ஆனால் இவங்க வந்து உங்களுக்கு நான்வெஜ் ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம். ஸோ இதனால முதல்ல அதிருப்தி ஆகிட்டாங்க. இது மட்டும் இல்லை, அங்க செமினார்ல பங்கேற்பாங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இவங்க வந்து உணவு கொடுத்ததுல சில அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தாமதமா உணவு கொடுத்துருக்காங்க, அதுவும் தரம் குறைந்த உணவாகவும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சங்கடமான சந்தோஷி வந்து அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் இது மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு தினேஷ் வந்து ஒரு வீடியோ வந்து அவரோட சோஷியல் மீடியா பக்கத்துல போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவரோட ஃப்ரெண்டு வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்ற மாதிரி தினேஷ் கிட்ட சொல்றாரு. உடனே தினேஷ் வந்து அதுக்கு ஆன்சர் பண்றாரு, ஏன்டா ஏற்கனவே இங்கே எல்லாரும் நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி பரவாயில்ல, நமக்கு நடந்த மாதிரி தான் எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, நிறைய பேர் வந்து நிறைய நம்பிக்கைகள், நிறைய வாக்குறுதிகள், நிறைய ப்ராமிசஸ் எல்லாம் கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராமிசஸ், அந்த நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே கீப் அப் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இப்போ டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாருல கணியன் குத்து கலைஞர் ஆனந்தராஜ், இவர் வந்து லவ் மேரேஜ் பண்ணவர். என்னன்னா இவர் இந்த நிகழ்ச்சியில ஒரு பெண் கூட வந்து ஆட சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஆனந்தராஜோட ஒய்ஃப் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லையா, இல்லை அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஆனந்தராஜோட ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு சேனல் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை கரெக்டாக இருக்கும், இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆனந்தராஜ் பண்ற எந்த பெர்ஃபார்மன்ஸையும் அவரோட ஒய்ஃப் வந்து டிவியில பார்க்கறதே இல்லையா. ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற தொடர் கார்த்திகை தீபம். இந்த சீரியல்ல ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கிற அர்த்திகா இருக்கிறாங்கல்ல, இவங்க வந்து கேரளா கோட்டயம்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. அதாவது கார்த்திகை தீபம் சீரியலுக்காக வந்திருக்காங்க. இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகிற பூஸ்ட்ல வந்து நிறைய மீடியாவுக்கு வந்து இவங்க இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா க்ளோஸாக தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா சீரியலுக்கு போன பிறகு கார்த்திக், அந்த சீரியலோட நாயகன் இருக்கிறாருல கார்த்திக், அவர் வந்து சில அட்வைசஸ் கொடுத்துருக்காரு. அதாவது மீடியாவுக்கு வந்து அதிக அளவில் இன்டர்வியூ கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல என்னன்னா அந்த சீரியல் நாயகன் நடிக்கிறாருல கார்த்திக், இவருமே பெருசா இன்டர்வியூஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாரு. அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ அவர் வழியுமே இப்போ அர்த்திகா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா இப்போ வந்து மீடியாவுக்கு எதுவுமே இன்டர்வியூஸுமே அவங்க கொடுக்கறது இல்லை. நம்ம ஷோவோட கடை செக்மெண்ட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போற பாயிண்ட்டுக்கு பட்டும் படாமல் சில தகவல்கள் மட்டும் தான் நான் சொல்லுவேன். அது என்னென்ன, அந்த பாயிண்டோட முழுமை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கெஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு சேனல் அதிபர்கிட்ட போய் ஒரு நடிகரோட அம்மா வந்து, என் பையனோட இந்த புதிய முயற்சிக்கு நீங்களாம் தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த புதிய முயற்சியை பையன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அம்மா வந்து பார்க்கவே இல்லையா. இதை பார்த்து அந்த அம்மாவுக்கு நெருக்கமான சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அம்மா மனசு பித்து பையன் மனசு கல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க.
இது மட்டும் இல்லை, இந்த சேனலோட அதிபருமே கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் அந்த நடிகரை சீன்ற மாதிரியுமே பேசியிருந்தாரு. இது யாரு அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி டெலிவிஷன் தொடர்பான பல எக்ஸ்க்ளூசிவான செய்திகளுக்கு டெலிவிகடனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.